நீ கடவுள் என்கிட்ட சொன்னாரு, Today God said to prophet, அராமிக் பிரேயர் எனக்கு சொல்லி கொடுன்னு. just teach them about Aramic prayer. எனக்கு அப்பவே தெரியும்டா, இவர் அந்த தெய்வ கடாட்சம் பேர் வைக்கிறப்பவே ஏதோ ஒன்னு இவர் பண்றாரு. Some of them can say that prophet is speaking about the Deva Kadacham, I mean the eyes of the Lord. So something he is going to do. இந்த அராமிக் பிரேயர் This Aramic prayer, உங்க லைஃபையே சேஞ்ச் பண்ணும். it will change your life. இந்த அராமிக் பிரேயர் This Aramic prayer, ஒன்லி பைபிள்ல ஜீசஸ் மட்டும் தான் பிரார்த்தனை பண்ணிருக்காரு. in Bible only Jesus prayed like that. இந்த பிரேயரை செய்யும் போது While doing this prayer, எதெல்லாம் ஸ்டக் ஆயிருக்கோ, what all is stuck, எதெல்லாம் ஓபன் ஆகாம மூடி இருக்கிறதோ, what all is closed, அது எல்லாமே ஓபன் ஆகும். இந்த பிரேயர் this prayer இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையை மாத்த போகுது. today many change. இப்ப நீங்க கேட்கலாம், இந்த பிரேயர் என்ன செய்யும் prophet? You may ask this prayer what it will do. prophet அராமிக் பிரேயர்னா சம்திங் இப்போ அந்த ஓதுறது கிடையாது, பட் நல்லா கவிங்க இது ஊதுறது. Listen carefully. Aramic prayer is to blow the air. இந்த பிரேயர் This prayer அநேகருடைய வாழ்க்கையை திறக்க போகுது. will open many one's life. ஈவன் உங்களுக்கு ஹீலிங் வேணும்னாலும், Even if you need a healing, இந்த ஜெபத்தை பண்ணும் பொழுது while doing this prayer, உங்களுக்கு சுகம் உடனே உண்டாகும். you will get the health. prophet எனக்கு விடுதலை வேணும், Those who need a deliverance, இந்த ஜெபத்தை பண்ணும்போது while doing this prayer, உடனே உங்களுக்கு விடுதலை you உண்டாகும். will be delivered. எனக்கு பணம் தேவைப்படுது, If you are in need of money, ஆனா இந்த ஜெபத்தை நீங்க செய்யும் போது by doing this prayer, உடனே பணம் வரும். இந்த ஜெபத்தை பண்ணும்போது while doing this prayer, யாரெல்லாம் உங்களை கட்டி வச்சிருக்காங்களோ, those who all are binded you, அந்த இடத்துல இருந்து நீங்க விடுவிக்கப்படுவீங்க. you will be released from there. யாரெல்லாம் உங்க டோரை மூடி வச்சிருக்காங்களோ, Those who all have closed your door, அது எல்லாமே திறக்கப்படும். all the doors will be open. ஈவன் இந்த பிரேயர் ரெண்டு பேருக்கு தான் தெரியும். Even this prayer, only two members knows it. ஒன்னு ஜீசஸ், One is Jesus, இன்னொன்னு பீட்டர். another one is Peter. இந்த கான்செப்ட், This concept, இந்த பிரேயர் நான் டெய்லி பண்றேன். prophet used to do this prayer daily. அதனால தான் நான் இவ்வளவு சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே இருக்கேன். That's why prophet is smiling at any time. prophet நானும் சிரிக்கணும், Prophet, I too want to smile. நானும் வாழணும், I too want to live. நானும் எல்லா காரியத்தையும் அசாதாரணமா செய்யணும். I too want to do each and everything with uncommon favor. நீங்க நினைப்பீங்க இது இந்த பிரேயரா? You may ask, is this prayer? நான் இந்த சம்பவத்தை சொன்னா நீங்க கேப்பீங்க, இந்த பிரேயரா prophet? When prophet will say something about the thing, you will think of it. இந்த வசனம் எனக்கு நல்லாவே தெரியுமே. You may say that I know this verse very well. உங்களுக்கு வசனம் தெரியும், You may know the verse, ஆனா உங்களுக்கு உபயோகிக்கிற மெத்தட் தெரியாது. but you don't know how to utilize it. நீங்க வசனத்தை வசனமா பாக்குறீங்க, You are seeing the verse as a verse, நான் வசனத்தை யுக்தியா பாக்குறேன். but prophet is seeing the verse as to utilize it. இந்த பிரேயர் வந்து தெய்வ கடாட்சத்தின் பிரேயர். This prayer is for to receive the eyes of the Lord. இது ஒன்லி யாருக்கு ஃபேவர் இருக்கோ அவங்களுக்கு மாத்திரம் தான் இது வேக வேகமா மூவ் ஆகும். This will work only to them, those who have a favor. உங்க மேல கடவுளுடைய தயவு இருந்துச்சுன்னா இந்த பிரேயர் வேகமா உங்களுக்கு கிரியை செய்யும். If you have a favor of the God, automatically this will work in speed. கண்டிப்பா எனக்கு இந்த பிரேயர் வேணும் prophet. Who all can say that surely I need என் this வாழ்க்கை prayer. திறக்கப்படணும், My life should be opened. என்னுடைய பணங்கள் திறக்கப்படணும், My money should be opened. நான் எல்லா காரியத்தையும் வேக வேகமா அனுபவிக்கணும். I want to receive all the things. இவ்வளவு நாள் எல்லாமே டிலேவா இருந்தது, As of now everything ஆனா is delayed. இப்போ அது எல்லாமே ஓபன் அப் ஆகும். But right now everything is going to சொல்லுங்க, open. open up in the name of Jesus. Open up in the name of Jesus. மார்க் 7. அங்கே கொன்னைவாயுடைய ஒரு செவிடனை அவரிடத்தில் கொண்டு வந்து அவர் தமது கையை அவன் மேல் வைக்கும்படி வேண்டிக் கொண்டார்கள். நல்லா கவனிங்க, ஒரு கோணவாய், that means வாய் இருக்கு ஆனா கோணையா இருக்கு. There is a man who is having a mouth but in a crossway. அவனுக்கு ஸ்பீச் இல்ல. He is not able to speak. இப்ப நிறைய குழந்தைங்களுக்கு இந்த ஸ்பீச் தெரபின்னு ஒன்னு இப்ப போயிட்டு இருக்கு, தெரியுமா? For many children, those who don't have a speech, there is a class for that. ஏன்னா அந்த கரெக்டான பக்குவத்துல அவங்க பேச மாட்டிருக்காங்க. They are not able to speak in a proper way. சில பேர்லாம் பாத்தீங்கன்னா அமைதியாவே இருப்பாங்க. Many childs are silent. வசனம் என்ன சொல்லுது பாருங்க. அங்கே கொன்னைவாயுடைய ஒரு செவிடனை அவரிடத்தில் கொண்டு வந்து அவர் தமது கையை அவன் மேல் வைக்கும்படி வேண்டிக் கொண்டார்கள். Yes, they bring unto him one that was deaf and had an impediment in his speech, and they beseech him to put his hand upon him. And they brought to him a man who was deaf and had difficulty in speaking, and they begged Jesus to place his hand upon him. இன்னைக்கு நிறைய பேருக்கு ஏதோ ஒரு டிஃபிகல்ட்டிஸ் இருக்கு. Today many are having many kind of difficulties. எல்லாருடைய வாழ்க்கையிலும் In each and everyone's life ஏதோ ஒரு பிரச்சனை. some problem is there, ஆனா நம்மால அந்த பிரச்சனையில இருந்து வெளிய வர முடியல. but we are not able to come out of that problem. just struggle பண்ணிட்டே இருக்கோம். We are just struggling it. முன்னேறி போகணும்னு. We are not able to move forward. ஆனா இன்னைக்கு நான் பிரார்த்தனை செய்றேன். But today prophet
prophet is praying for us. இந்த டிஃபிகல்ட்டிஸ்ல இருந்து கடவுள் உங்களை விடுதலையாக்கட்டும். God is going to deliver you from all kind of difficulty. ஈவன் பணத்தை பெறறது கூட நமக்கு டிஃபிகல்ட்டியா தான் இருக்கு. Even to get the money, there is a difficulty. ஈவன் அந்த இடத்துல போய் கரெக்டா டெலிவரி பண்ண முடியல. நம்ம என்ன பேச வரமோ அந்த காரியத்தை கொண்டு போய் அந்த ப்ராஜெக்ட்லயோ டீல்ஸ்லயோ கொண்டு போய் கரெக்டா அப்ளை பண்ண முடியல. What we are supposed to speak in the project meeting or in the deals, we are not able to speak it. ஈவன் பிசினஸ் மீட்லயும் நம்மளால பேச முடியல. Even at the business meeting. ரியல் எஸ்டேட்லாம் பண்றாங்க வெச்சுக்கங்களேன், ஒரு காரியத்தை பேசணும்னு நினைச்சிருப்பாங்க. Those who are doing the real estate, they might have fixed in mind that we have to speak like this. ஆனா இதே அந்த நபர் எதிர்க்க வந்தாங்கன்னா இவங்க யோசிச்ச வார்த்தையை அங்க பேச முடியாது. But the person to whom he has to speak comes in forward, means he is not able to speak like that. நீங்க நல்லா கவனிங்க. Listen carefully. நீங்க பேசினாதான் பணம். If you speak, then only you will get the money. நீங்க பேசலனா பணம் இல்ல. If you won't speak, you won't get the money. நீங்க கரெக்ட்டா பேசினாதான் ஈவன் பணமும் வரும். If you speak correctly, then only the money will come. அப்ப என்னுடைய பேச்சுல டிஃபிகல்ட்டிஸ் இருக்கு. In my speech there is a difficulty. நீங்க ஒரு காரியத்தை வீட்ல இருந்து யோசிச்சிருப்பீங்க. You might have thought a thing while leaving the home. அந்த இடத்துல போய் இந்த டயலாக்க நம்ம பேசணும், இந்த ஸ்பீச்சை After reaching that place, I have to speak like this. நமக்கு சாதகமா பேசணும்னு. I have to speak the word according to ஆனா my. அந்த இடத்துக்கு நீங்க போய் நிக்கும்போது, But when you go and stand there, அந்த நபரை பார்க்கும்போது by seeing the man, நமக்கு பேச்சே வராது. the speech will not come out from our mouth. ஆனா அந்த வார்த்தையை பேசினாதான் அவன் கையில இருந்து காரியங்கள்லாம் வெளியே வரும். But if you speak the word, then only the things will come out. ஜுவல்ஸ் வெளியே வரும், Jewels will come out. நம்ம பணம் வெளியே வரும். Our money will come out. ஆனா நாம அந்த இடத்துக்கு போகும்போது But reaching to that நம்ம place, வாயை க்ளோஸ் பண்ணிடுவான். our mouth will be closed. நம்ம பணத்தை க்ளோஸ் பண்ணிடுவான். Our money will be closed. நம்ம பணத்தை ஃப்ரீஸ் பண்ணிடுவான். Our money will be free. ஆனா இன்னைக்கு But right now, oh today, my god, இப்பொழுது எல்லா காரியமும் ஓபனா பார்க்க போகுது. right now all the things are getting open. இங்க எத்தனை பேர் என் கூட இருக்கீங்க? How many of you are with prophet? ஹஸ்பண்ட் முன்னாடி பேச முடியாம எத்தனை பேர் நிக்கறாங்க தெரியுமா? வைஃப்ங்க Many wives are there, those who are not able to speak in front of their husband. பேச முடியாம oh my god நம்ம சான்ஸ் வரும்னு பார்த்தேன், வரலையே. They are not able to speak in front of their husband. ஈவன் வைஃப் முன்னாடி எத்தனை ஹஸ்பண்ட் கை கட்டி நிக்கறாங்க தெரியுமா? Even many husbands are also the same. இன்னைக்கு அதெல்லாம் மாறட்டும். Today, let it all be changed. அதெல்லாம் இப்பொழுதே மாறட்டும் இயேசுவின் Prophet நாமத்திலே. is saying, let it all be changed today. கொடுக்குறீங்களா? அப்பொழுது அவன் அவர் அவனை ஜனக்கூட்டத்தை விட்டு தனியே அழைத்து கொண்டு போய் எங்க இருந்து தனியா பிரிக்கிறாரு? ஜனக்கூட்டத்திலிருந்து. இதுதான் ஃபேவர். This is called favor. இதுக்கு பேர் தான் தெய்வ கடாட்சம். This is called the eyes of the God. இன்னைக்கு நீங்க உட்கார்ந்துட்டு இருக்கீங்களே, Today you are sitting over here. இது உங்களுக்கு கிடைச்ச தெய்வ கடாட்சம். This is what the favor of eyes of the favor of God you have received. கடவுளுடைய கண் உங்களையே தான் பாக்குது. Eyes of the Lord are உங்க வாழ்க்கையே தான் பாக்குது. just the eyes of the Lord. உங்க பிசினஸ் தான் பாக்குது. Your business. உங்களுடைய பணத்தை தான் பாத்துக்கிட்டு இருக்கு. Seeing your life, your எப்படி இவனை money. டெவலப் பண்ணலாம், How to develop him. எப்படி இவனுடைய காரியத்தை ஓபன் அப் பண்ணலாம்னு. How to open his things. என் கூட இருக்கீங்களா? Are you there with prophet? Just நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. ஜீசஸ் சொல்ற இது இங்கெல்லாம் வச்சு பண்ண கூடாது. இங்கிலீஷ்ல கொடுங்க பார்க்கலாம், மல்டிட்யூட்ஸ் இருக்கும். Jesus taking him aside by himself, away from the crowd, put his fingers into the man's ears, and after spitting, he touched the man's tongue with the saliva. கிரவுட்ல இந்த மிராக்கிள்ஸ் நடக்காது. அதனாலதான் இன்னைக்கு கடவுள் உங்களை பிரத்யேகமா தேர்ந்தெடுத்திருக்காரு. ஜஸ்ட் நீங்க பாருங்க, அவனை தனியா கூட்டிட்டு போறாரு, கூட்டத்துல மிராக்கிள் பண்ணல. Just see there, Jesus took him aside. ஏன்னா இது எல்லாமே ஃபேவர். This all is involved in a favor. கூட்டிட்டு வந்தவங்க கூட ஆச்சரியப்படுறாங்க, என்னடா இவர் நம்ம கூட்டிட்டு வந்தோம் இங்கதான் மிராக்கிள் பண்ணுவாருன்னு பார்த்தா என்ன தனியா கூட்டிட்டு போறாரு. Those who brought him, they also were admiring at Jesus. What he is doing, he is taking him away aside. என்னைக்கு கடவுள் உங்களை பர்టిక్యులரா சூஸ் பண்றாரோ, When God is selecting you particularly, உங்களுடைய குடும்பத்தை பர்టిక్యులரா சூஸ் பண்றாரோ, even your family, when he is selecting particularly, ஜஸ்ட் நீங்க புரிஞ்சுக்கணும். you should think of it. நீங்க புரிந்து கொண்டால் மாத்திரம் தான் இது எல்லாமே. If you think of it, then the work will done. And he took him aside from the multitude privately. எங்க கூட்டிட்டு போறாரு? Privately. இப்போ நான் உங்களுக்கு இத சரியா சொல்லி கொடுத்தேன்னா நீங்க வீட்ல போய் அதை பிராக்டிஸ் பண்றப்போ, அதை எடுத்து உட்கார்ந்து யோசிக்கிறப்போ கடவுள் பாப்பாரு, இவன் கூர்ந்து கவனிச்சு அதை செய்யறான். When prophet is teaching something, if you are following it at your home and practicing it, then God will see at you that he is doing something, he is trying to practice it. அப்போ கடவுளுடைய பார்வை யார் மேல படும்? Then eyes of the Lord will come upon whom? உங்க மேல படுமா படாதா? Yes, prophet. அப்ப படும்போது ஒரு ஸ்பெஷல் கேர் பரலோகத்துல இருந்து உங்களுக்கு உண்டாகுமா உண்டாகாதா? Yes, a special care will come from the heavenly. அதனாலதான் கடவுள் என்ன செய்யறார்? ஜீசஸ் என்ன பண்றாரு? இவனை தனியா கூட்டிட்டு போறாரு. That's why Jesus is taking him separately, privately. இவனை தனியா கூட்டிட்டு போய் இந்த
அராமிக் பிரேயரை இங்க இவனுக்கு பண்றாரு. After taking him separately, privately, Jesus is praying for him Aramaic. இன்னைக்கு God உங்களை பிரைவேட்டா சூஸ் பண்ணிருக்காரு. Yes, today God has chosen. ஈவன் நீங்க எங்க இருந்து பார்த்திருந்தாலும் உங்களையும் கடவுள் இன்னைக்கு பிரைவேட்டா சூஸ் பண்ணிருக்காரு. Even those who are watching through online, privately God has chosen you. இன்னைக்கு something ஏதோ ஒரு மாற்றம், பெரிய மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையில நடக்க போகுது. Something great changes is going to take place in your life. 34வது வசனம் கொடுங்க பார்க்கலாம். 34. வானத்தை அண்ணாந்து பார்த்து ஆஹா. பெருமூச்சு விட்டு ஓகே. எப்பத்தா என்றார். அதற்கு திறக்கப்படுவாயாக என்று அர்த்தமா. வானத்தை என்னாந்து பார்த்து பெருமூச்சு விட்டு எப்பத்தா. And looking up to heaven, ஆஹா. he sighed deeply and said to the man, ஆஹா. Ephphatha, ஆஹா. which is Aha. in Aramaic means ஆஹா. be opened and released. Be opened And released. இந்த பிரேயரை எப்ப பண்ணணும்? When you should do this prayer is, காலையில 4 மணிக்கு. இது அராமிக் பிரேயர். this is an அங்க Aramaic. என்ன போட்டிருக்கு? Which in Aramaic means be opened and Release. prophet என்னுடைய காரியமெல்லாம் ரிலீஸ் ஆகணும்ன்றவங்க எத்தனை பேர்? Say the prophet, I want to be released. My work should be released. என் பிள்ளைகளுடைய எல்லா கெரியரும் ரிலீஸ் ஆகணும். My child's career should be released. என்னுடைய கெரியர் ரிலீஸ் ஆகணும். Even my career should be என் released. ஃபைனான்ஸ் ரிலீஸ் ஆகணும். My finance should be released. சொல்லுங்க எப்பத்தா. Say Ephphatha. இதுக்கு ஒரு தனி ஃபேவர் வேணும். For this you need a special favor. இது எப்பத்தான்றது தமிழ்ல இங்கிலீஷ்ல இருக்கு. உண்மையான அராமிக் வேர்ட் இப்ப கொண்டு வரேன். இது வந்து ரிலீஸ். Then Jesus looked up in prayer. Jesus looked up in Prayer. அப்ப இது பிரேயர் தானே? Yes. உங்க பெருமூச்சை பூமிக்கு அனுப்பாதீங்க. Don't உங்க blow your air பெருமூச்சை towards earth. வானத்துக்கு அனுப்புங்க. You just blow the air towards heaven. நீங்க கண்ணீர் வடிச்சு இந்த பிரேயரை கண்ணீர் வடிச்சு செய்யக்கூடாது. You should not do the prayer by crying. ஏன்னா நான் நிறைய பேர் பெருமூச்சு விட்டு அழுது அந்த கண்ணீர் வந்து பூமியில படுறத நான் நிறைய பார்த்திருக்கேன். எப்படி கடவுள் ரட்சிப்பை ரிலீஸ் பண்ணி உங்ககிட்ட அனுப்புவாரு. How God will release the salvation. and எப்படி set you தயவு free. வரும்? How the favor will come. கடவுள் உங்களுக்கு தயவு கொடுக்கறாருன்னா கடவுள் உங்களை பிரைவேட் ஆக்குறார், செப்பரேட் பண்றாரு. If God is giving a favor to you, இன்னைக்கு கடவுள் உங்களை செப்பரேட் பண்ணி வச்சிருக்காரு. yes, today God has separated you. கடவுளுடைய தயவு இந்த வேகமா உங்களுக்கு ஆபரேட் ஆகுது. That's why the favor of the God is operating in a அதனால favor. தான் கடவுள் இந்த பிரேயரை இன்னைக்கு சொல்லி கொடுன்றாரு. That's why God told prophet to teach this. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? ப்ராஃபஸின்றது என்னது? ஒரு சீட். பிரேயர்ன்றது ஒரு சீட். Prophecy and the prayer is a seed. ஏன்னா இது ஒரு வார்த்தை. Because it is a word. வேதத்துல என்ன சொல்லுது? வார்த்தை தானே விதை. In the Bible it says a word is, வழி அருகே கற்பாறை, முட்செடி, நல்ல நிலம், நல்ல நிலம். இதெல்லாம் விதைன்னு தானே சொல்லுது. yes, good அதுக்கு seed. கடவுள் என்ன சொல்றாரு? எக்ஸ்பிளனேஷன். விதை என்பது வார்த்தை. Seed is a prayer and a word. இப்போ நல்லா கவனிங்க. இப்போ நீங்க ஒரு சாம்பார் வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். யூ ஆர் குக்கிங் ஏ சாம்பார். இப்போ திடீர்னு உங்க கால் தவறி அதுல பட்டுடுச்சு. Now suddenly your legs got slipped and touched it. என்ன ஆகும்? கெட்டு போயிடும். It will be spoiled. அப்ப உங்க கால்ல அந்த அளவுக்கு கெட்டு போகிற பவர் வச்சிருக்கீங்க. At your leg, the power to spoil. அப்ப அது சாப்பிடுவீங்களா? கெட்டு போயிடுச்சுன்னா Will you eat that sambar when it's spoiled? ஈவன் நாய் போறப்ப கூட டச் ஆனா கூட அது ஒண்ணும் ஆகாது. Even when the dog is crossing towards you, if you touch them, nothing will happen. ஆனா மனுஷன் கால் பட்டுச்சுன்னா But if the legs of the man என்ன ஆகும்? touches it, it will be spoiled. கெட்டு போகுதா? அப்போ நம்ம கால்ல விஷம் இருக்குதானே? இப்போ ஒரு நிலம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. If suppose a vacant இந்த land, இடத்துல விதை போடுறீங்க. if you are seeding, விதை போட்டுட்டு நீங்க நடப்பீங்களா? will you walk on that? ஏன் நீங்க நடக்க மாட்டீங்க? நடந்தா விதை முளைக்காது. இதே மிருக ஜீவன்கள் நடந்துச்சுன்னா விதை வருமா வராதா? என்ன அந்த விதை கொஞ்சம் தள்ளி போய் வளரும். ஆனா ஏன் நம்ம நடந்தா மட்டும் வரல? நீங்க நல்லா கவனிங்க. Listen carefully. உங்களுக்கு புரியும். You will understand. கடவுள் எனக்கு விதையை கொடுத்தாரு. God gave a seed to prophet தீர்க்கதரிசி மூலியமா. through his spiritual father. நான் அந்த விதையை வாங்கி By receiving that seed, எனக்குள்ள வச்சுக்கிட்டேன். prophet kept inside. நிறைய இடங்களுக்கு போனேன். He went to many places. ஆனா அந்த விதை வளரல. But the seed began to sprout. நிறைய பேரோட கொலாபரேட் ஆனேன். Prophet was collaborated to many of them. நிறைய பேரோட சேர்ந்து பிரார்த்தனையும் செஞ்சேன். Prophet collaborated with many of them and did a prayer. அப்ப நான் பாஸ்டரா வேற இருந்தேன். At that time, prophet was அப்ப என் ஐக்கியம் யாரோட இருந்திருக்கோம்? pastors. அதான் வளரல. தான் உண்மை. That's why it was not. நான் ஓப்பனா சொல்றேன்ல இத்தனை பேருக்கு முன்னாடி. Yes. நான் ஒவ்வொரு நாளும் அந்த விதை வளர்றதுக்காக நான் பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டே இருப்பேன். To get it sprout, prophet was praying for that. ஏன்னா எனக்கு கொடுத்திருக்கிற டாஸ்க் மிஷன் வந்து பெருசு. Because the task and the mission was big. நான் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கேன். Prophet was just praying. ஆனா ஒரு வேர் கூட விட முடியல. But not even a single root was sprouted. அதுக்கப்புறம் கடவுள் சொன்னார் இந்த இடத்தை விட்டு வெளியே போ அப்படினாரு. Later on, God said to prophet, just move from here. அந்த இடத்தை விட்டு வெளியே வந்தேன். Just come out from that land. திருப்பி என்னுடைய ஐக்கியம் வேற வேற ஆட்களோட இருந்தது. Again, prophet met with some other members as a collaborator. ஏன்னா என் விதையை கொண்டு ஒவ்வொரு இடத்துக்கா போயிட்டு இருக்கேன். Because prophet is taking the seed somewhere else. அவங்களும் என்கிட்ட வராங்க. They are also coming. அப்ப விதை வளரும். Will the seed grow?
ஏன்னா அவங்க கால்ல என் வீட்டு வாசப்படி படுது இல்ல, because their legs are coming unto my என் home. கிட்ட வருது இல்ல. உங்களுக்கு ஒண்ணு காமிக்கிறேன், then only உங்களுக்கு புரியும். 1 கொரிந்தியர் 3:5. பவுல் யார்? ஆஹா. அப்பல்லோ யார்? கர்த்தர் அவனவனுக்கு அருள் அளித்தபடியே ஆஹா. நீங்கள் விசுவாசிக்கிறதுக்கு ஏதுவாய் இருந்த ஊழியக்காரர் தானே. முதல்ல நல்லா கவனிங்க. பவுல், யார்? அப்பல்லோ, யார்? கர்த்தர் அவனுக்கு அருள் அளித்தபடியே நீங்கள் விசுவாசிக்கிறதுக்கு ஏதுவாய் இருந்த ஊழியக்காரர் தானே. அப்போ ஒவ்வொருத்தனுக்கு தனித்தனி அருள். There is a favor for each and everyone in a different way. இப்ப எனக்கு கொடுத்த அருள் கடவுள் உங்களுக்கு கொடுக்க மாட்டாரு. What favor God gave to prophet, நம்ம ஜெபம் பண்றோம்ல, எலியாவின் மேல இருக்கிற அபிஷேகம் என் மேல வரட்டும், ஆபிரகாம் மேல இருந்த அருள் வரட்டும். அப்ப 99 வயசுல தான் உங்களுக்கு குழந்தையே கிடைக்கும். அங்க என்ன சொல்லுது? ஒவ்வொருத்தனுக்கு, தட் மீன்ஸ் அவனுக்கு அளித்த அருள்படியே. அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி அருள், தனித்தனி தயவு. for each and every man there is a different favor. அடுத்த வசனம் கொடுங்க பார்க்கலாம். நான் நட்டேன், ஆஹா. அப்பல்லோ நீர் பாய்ச்சி, ஆஹா. தேவனே விளையச் செய்தார். நான் நட்டேன்னா யாருன்னு இல்ல, பவுல் தான். பவுல் நட்டாரு, Paul sowed the seed. அப்பல்லோ என்ன செய்தாரு? நீர் பாய்ச்சினாரு. விளைய செய்தது யாரு? தேவன். Jesus. காடு. அப்ப அவர் என்ன நட்டாரு? விதை. The seed. நாகர்கோயில இருந்து ஒருத்தர் வந்தாங்க. நாகர்கோயில இருந்து, ப்ராஃபட் நீங்க சொன்னீங்க நான் பிரெக்னன்ட் ஆகுவேன் அப்படின்னு சொல்லி, இன்னும் பிரெக்னன்ட்டே ஆகல அப்படின்னு. நான் கண்ணை மூடிட்டு கடவுள் சொன்னாரு, 3 பேரு நீ பிரேயர் பண்ணிட்டதுக்கு பிறகு 3 பேர் அவன் தலைமையில கை வச்சு ஜோம் பண்ணிருக்கான். ஏய், 3 பேர் உன் தலைமையில கை வச்சு ஜோம் பண்ணாங்களா? நான் இல்ல, என் வைஃப் தான் இருந்தாங்க. வந்து போனா அந்த விதை என்ன ஆகும்? வளரும். No prophet. ப்ராஃபட் பிரேயர் பண்ணிட்டாரா? சீல்டு. அவ்வளவுதான். Once when prophet pray for you, immediately your life is sealed. இட் இஸ் டன் சொன்னாரா? If he says it is அவ்வளவுதான். done, means it is done. அந்த விதைய மண்ணுக்குள்ள போட்டு மண்ணை மூடியாச்சு. Yes. இவன் தோண்டி, மகளே சாமுவேலை போல, சாமுவேல் கதை முடிஞ்சிடுச்சு. சிம்சோன். இப்ப இந்த அம்மா கதை என்ன? நீ அதுனா பழுகி பெருகுவாய். கடவுளை என்ன சொல்றாரு? மலடியா இருக்கிற நீ பிள்ளைத்தாச்சி ஆகி சந்தோஷப்படுவ, நீ வீட்டுக்கு போவ. யார் வீட்டுக்கு? உங்க அம்மா வீட்டுக்கு போவேன். ப்ராஃபஸி வாங்கியாச்சு. அங்க போய் அவன் மான்கால்களை போல உன் குழந்தை ஓடும். இன்னும் அங்க ஒண்ணுக்கே வழி இல்லை. After getting the prophecy from the prophet, ஏன்ச்சே நிக்கல. மான்கால் எப்படி வருவாங்க? இன்னைக்கு உங்களுடைய எல்லா வாழ்க்கையும் ஓபன் பார்க்க போகுது. today your life is going to open. இன்னைக்கு இந்த பிரேயர் இன்னைக்கு உங்ககிட்ட வர போகுது. By this prayer it is going to come you. 34 டிபிடில கொடுங்க பார்க்கலாம். Then he gazed into heaven. Then he gazed into heaven, sighed deeply and spoke to the man's ears and tongue, et patak, which is Aramaic aha, for open up now. Sigh deeply na பெருமூச்சு விட்டு. Yes. எங்க பார்த்து? அண்ணாந்து பார்த்து. By seeing the heaven, blow the air deeply. என்னன்னு? et patak, Et patak. open up now. Open up now. எஸ். எப்போ ஓபன் ஆகணுமா? Now. அப்ப ஃபேவர் வந்துச்சுனா எப்ப எல்லா காரியமும் ஓபன் ஆகும்? When the favor will சொல்லுங்க, come, it will now. happen now. நான் அந்த சீடை வாங்கிட்டு அடுத்து இந்த பிரேயர் தான் பண்ணேன். கடவுள் எல்லாத்தையும் டக் 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 டக்னு எல்லாத்தையும் ஓபன் பண்ணி விட்டாரு. After getting the seed, pray like இப்ப வரைக்கும் யார் கையும் என் தலையில படாது. எங்க அம்மா கை ஏன் படுனா, பையன்ற அந்த முறையில இப்படி எல்லாம் பண்ணுவாங்க. ஆனா ஜெபம்ன்ற முறையில ஒரு நாள் கூட ஒருத்தன் கை கூட என் தலை மேல பட்டது இல்ல. என் ஃபாதர் டச் பண்ணதோட சரி. ஏன் இதை நான் ஓபன் ஸ்டேட்மெண்டா கொடுக்கறேன் தெரியுமா? பைபிள் ஒரு வசனம் இருக்குது, எவனையும் சீக்கிரமா தலையில கை வைக்காதன்னு. ஆனா நம்ம ஆளுங்க அப்படி இல்ல. எவன் தலை கடிக்குதோ அவன் தலையில மாவாட்ட வேண்டியது. இப்ப நான் சொல்றேன் பாருங்க, அந்த வசனத்தை கொடுங்க. 1 தீமோத்தேயு 5:22. ஒருவன் மேலும் சீக்கிரமாய் கைகளை வையாதே, மற்றவர்கள் செய்யும் பாவங்களுக்கும் உடன்படாதே, உன்னை சுத்தவானாக காத்துக்கொள். இதான் இல்லையே, எவன் தலை கடிக்குதோ வாஜோ. ஒரு பெங்களூர் மீட்டிங்க்கு போயிருந்தேன். prophet went to Bangalore for a meeting. அந்த மீட்டிங் அவர் ஆர்கனைசர், இன்னொரு நிறைய பேர் இருக்காங்க. At that meeting there was an organizer and many of them were there. அதுல ஒருத்தர் கார்பெண்டர். From that one carpenter was there. அவரு பார்ட் டைமா கார்பெண்டர் செய்றாரு, மீதி நேரத்துல ஊழியம் செய்றாராம். Part time he is doing a carpenting work and rest of the time he is ministering. எல்லார் தலைமையில கை ஜோம் பண்ணுகிறாரு. He was just keeping his hand to many of the souls head and pray. யார்ப்பா அவரு அப்படின்னு. Prophet asked, who is he? அவரு ப்ராஃபட், அவரு கார்பெண்டர். They said prophet is a carpenter. எங்க குழுவுல சேர்ந்து ஜெபம் பண்றாரு. He is doing a prayer along with us. ஏப்பா எல்லா தலைமையில கை ஜோம் பண்றாரு, அப்ப அவர் மேல இருக்கிற ஆவி தானே எல்லாருக்கும் போகும். அங்க போய் ஜோம் பண்ணா ஒரே உடம்பு வலி. அவங்க கிட்ட இருக்கிறதெல்லாம் நீ வாங்கிட்டு வந்துட்ட, அவன் ஓகே ஆயிட்டான். ஒன்னும் இல்லைங்க. முதல்ல யார் தலைமையிலையும் கை வைக்கிறதுக்கு உங்க கையை எடுத்துட்டு போகாதீங்க. ஜஸ்ட் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி பேசுங்க. உங்க ஆசீர்வாதத்தை மத்தவங்க கிட்ட கொடுக்கறதுக்கு அனுமதிக்காதீங்க. உங்க விதையை யார் பாதுகாக்கணும்? கடவுள் யாரை யூஸ் பண்ண? தீர்க்கதரிசியை நம்புங்க, என்ன ஆவீங்க? நானா சொன்னேன், இங்க பைபிள்ல இருக்கு. ஜஸ்ட் கவனிங்க. கீழே பெருமூச்சு விடாத, Don't blow your மேல விடு. by towards sea, earth. இப்படிப்பா
Just see towards the heaven and விடு. the air. எது திறக்கப்படணும் அத முதல்ல பேப்பர்ல எழுதுங்க. Yes. 4 மணிக்கு காலையில எழுந்து உட்காந்து மேல பார்த்து விடுங்க. இங்க ஜெபம் பண்ண சொல்ல பிரேயரே என்னதான் மேல பார்த்து பெருமூச்சு விடுறது தான் பிரேயரே. Aramaic prayer. கொடுங்களேன் அராமிக் பிரேயரை இப்ப வரும் பாருங்க. Then he gazed into heaven, sighed deeply, and spoke to the man's ears and tongue. Et pathak, which is Aramaic for open up now. எப்போ ஓபன்? Now. என் கூட சேர்ந்து my finance open now. Let my finance open now. My job open now. My job open now. My career open now. My career open now. My bank account. My bank account overflow now. அப்படினா என்னது கன்ஃபார்ம் பண்றேன். ஆமா. Yes. ஓபன் ஆகட்டும் இப்பவே. Yes. ஹalleluya என்ன அர்த்தம்? Praise the Lord. கடவுளுக்கு என்ன செய்யற? துதி செலுத்து. ஏலே இப்ப நீ ஐ ரிசீவ் சொல்லணும். அங்கே ஓபன் அப் அண்ட் ரிலீஸ்ட். ஜீசஸ் கண்ணு தெரியாதவங்கிட்ட போய் ரிசீவ் யுவர் சைட் என்றாரு. அப்ப அவனுக்கு என்ன இல்ல? அப்போ இப்போ ஓபன் அப்னா எப்போ? இப்போ. அப்ப அதை யார் சொல்லணும்? நான் தான் சொல்லணும். அப்ப மேல பார்த்து எதெல்லாம் வேணுமோ எதெல்லாம் நடக்கணுமோ அதை பார்த்து இப்பொழுதே திறக்கப்படட்டும். What all you are in want, just think of it and blow the air. பணம் வேணுமா மேல பார்த்து பெருமூச்சை விடுங்க. இப்பொழுதே ஓபன் ஆகட்டும். Do you need money? Just blow the air by seeing towards heaven and you will receive it. My bank account open up. Money fill the bank account now. இவ்வளவு நாள் நீங்க கீழே பார்த்து அழுது உங்க கண்ணீர் எல்லாம் நோ அது அப்படியே மாத்துங்க. இது அராமிக் பிரேயர். இஸ் a powerful prayer. இதுதான் ஃபேவருக்கான ஃபர்ஸ்ட் ஜெபமே. எஸ். இந்த யுக்தி 2 பேர்கிட்ட தான் இருந்துச்சு. ஒன்னு ஜீசஸ் கிட்ட, இன்னொன்னு பேதுரு கிட்ட. பேதுரு கிட்ட எப்படி தெரியுமா கடவுள் ஜீசஸ் அதிகாரம் கொடுக்கறாரு, நீ எதை கட்டுறியோ அது கட்டப்படும். வேற சீஷர்கிட்ட யார்கிட்ட கொடுத்தாரா? ஏ யோவான் பாப்பா உனக்கு சொல்றேன் என்ன தெரியுமா, எங்க அம்மாவை நல்லா பாத்துக்கோ. யார்கிட்ட? யோவான் கிட்ட. ஏ லூக்கா எங்க வாப்பா, உன் பேர் லூக்கா தானே? ஆமாப்பா. தொயப்பிலோ தானே? அந்த தொய்ப்புல தான் ப்ராப்பர்ட் நான் ஜீசஸ் என்னன்னு ஜீசஸ் நான் சொல்லியிருப்பாங்க கிடையாது. இஸ் a prophet. Yes. அப்ப அவர் என்னன்னு சொல்லியிருப்பாங்க? ப்ராஃபட்னு தான் சொல்லியிருப்பாங்க. இன்னைக்கு எல்லாமே ஓப்பனா பார்க்கட்டும். Let's open today right. நான் மீண்டும் சொல்றேன் எல்லாமே ஓப்பனா பார்க்கட்டும். Let all be open right now. கடைசியா ஒரு தடவை என் குடும்பம் எல்லாம் ஒண்ணு சேரட்டும் அப்படின்றவங்க ஜஸ்ட் மேல பார்த்து Just see towards heaven and say, let all my family. நான் சொல்றேன்னு சொல்லி எல்லாமே செய்யக்கூடாது. உங்களுக்கு என்ன வேணும்? எஸ். ஹீலிங் வேணுமா? மேல பார்த்து இத பண்ண உடனே அவனுடைய வாய் பேசுனதா, அவன் டிஃபிகல்ட்டி ஸ்பீக்கிங் இருந்துச்சா அத உடனே நீங்கினது. Yes. அடுத்து அவன் காது கேட்காம இருந்தது, Yes. உடனே திறக்கப்பட்டுச்சு. Yes. இன்னைக்கு as a prophet நான் டிக்ளேர் பண்றேன். Yes. By power, by force. Yes. By fire. Yes. எதெல்லாம் ஓபன் அப் ஆகாம இருக்கிறதோ Yes. இப்பொழுது இதெல்லாம் ஓபன் அப் ஆகட்டும். Yes, I receive. இப்பொழுது எல்லா தடைப்பட்ட எல்லா காரியங்களும் சொல்லுங்க ஓபன் அப் now. சொல்லுங்க yes in the name of Jesus. எவெல்லாம் ஏமாத்துறானோ இப்பவே ஓபன் அப் now முன்னாடி வந்து நிக்கணும். Yes. Yes. Prophet என் ஜுவல்ஸ வாங்கிட்டு போனாங்க, பொண்ணு பாக்குறேன்னு சொல்லி அவங்க பொண்ணுக்கு போடு. இப்ப வரைக்கும் ஆச்சு. எத்தனை மாசம்? 2 மாசம் ஆச்சு. ப்ராப்பர் ஜுவல்ஸ் வந்துச்சா? வரல. எங்க போனா? வீட்டை காலி பண்ணிட்டு போயிட்டான். இப்பவே எல்லாத்தையும் ஓபன் அப் பண்ணுங்க. Right now. எந்த கேஸா இருந்தாலும் எதெல்லாம் மூடி இருந்ததோ எல்லாமே ஓபன் அப் ஆகட்டும். Yes. Yes. Whatever the case may be, let it open right now. எதெல்லாம் டிலே ஆகுதோ கோர்ட்ல, எந்த கேசஸ் எல்லாம் டிலே ஆகுதோ இப்பொழுதே ஓபன் அப் ஆகட்டும். Whichever the case. இப்பொழுதே உங்களுக்கு நீதி கிடைக்கட்டும். Yes. நியாயம் கிடைக்கட்டும். Yes. எல்லாம் வல்ல இறைவனின் தெய்வ கடாட்சம் இப்பொழுதே உங்கள் மீது வருவதாக இயேசுவின் நாமத்திலே.